கேட்கிற போது 30% பதிவாகும். கேட்கறதையே நம்ம எழுதும் போது 78%, 78% மண்டையில் பதிவாகும். ஸோ கேட்குற போது 30% தான். ஆனால் அதையே எழுதுனால் எத்தனை பர்சன்டேஜ்? 20%. அந்த எழுதுனதை திரும்பி நம்ம படிக்கிறோம் என்றால் 92% என்ன செய்யுது? பதிவாகும். அல்லேலூயா. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஊழியக்காரர்களுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும். அப்போ கேட்பது, அப்புறம் எழுதுவது, படிப்பது, இது ரொம்ப முக்கியம். ஆனால் ஊழியர்கள் இன்றைக்கு கேட்க மாத்திரம் செய்கிறார்கள், எழுதுவது ரொம்ப குறைவு. நோட்ஸ் எடுத்தால் அது ஒரு மாதிரி நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியாது. ஆனால் அயல் நாடுகளிலே பார்க்கிற போது எவ்வளவு பெரிய பிரசங்கியார்கள் பேசினாலும் அதை கேட்கிறவர்கள் அப்படியே அதை வசனங்களையும் நோட்ஸுகளையும் அவர்களுக்கு அந்த நேரத்தில் வருகிற தாட்ஸ், எண்ணங்களையும் குறிப்பிட்டு விடுவார். எனக்கு ஒரு விதமாக ஒரு தாட்ஸ் வரும், உங்களுக்கு ஒரு விதமான எண்ணங்கள் அதுக்குள்ளேயே உருவாகும். எனக்கு தெரியாத ஒரு மேலான ரகசியம் உங்களுக்குள்ள என்ன செய்யலாம்? உருவாகும். இல்லையா? ஆகவே இன்று ஊழியர்களாக இருக்கிற உங்களுக்கு ஒரு ஊழியருக்குரிய பயிற்சியை கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்ததை நான் ஞாபகப்படுத்தி உங்களோடு இதை எக்ஸ்போஸ் அல்லது எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புகிறேன், வெளிப்படுத்த, தெளிவுபடுத்த, பேச ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஊழியக்காரனுடைய வேலை என்ன சொல்லுங்க? ஜனங்களை தேவனிடத்திற்கு திருப்புவதற்கு என்ன செய்யணும்? நாம் நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்றால் நம்முடைய செல்வாக்கை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைகளை, செல்வாக்கை என்ன செய்யணும்? பயன்படுத்தி அவர்களை கிறிஸ்துவ அண்டையிலே சேர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆமென். ஏனென்றால் ஏன் அவர்களை நாம் முயற்சி செய்ய வேண்டுமானால் அவர்களும் கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டி. யாருடைய ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க? நாம் எப்படி ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கிறோமோ அதுபோல அவர்களும் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி. அன்பிலீஃபர் அத்தனை பேர், அவிசுவாசமா இருக்கிற அத்தனை பேரும் நீங்க என்ன செய்யக்கூடாது? மதம் சம்பந்தப்பட்ட நிலைமையில பார்க்கக்கூடாது. மனுஷீகம் சம்பந்தப்பட்ட நிலைமைகளிலே காணும்போது அவர்களும் விசுவாசமற்றவர்களும் பிரஜாதிகளும் நம்மை போல கடவுளுடைய சொத்து. புரியுதா உங்களுக்கு? யாருடைய சொத்து? ஆண்டவருடைய சொத்து. இப்போ நம்ம ஆண்டவருடைய சொத்துக்குரியவர்களாய் திரும்பிட்டோம். நம்மளும் அவர்களை போல ஒரு காலத்தில் இயேசுவை விட்டு தூரமாக இழந்து போயிருக்கோம். இயேசுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கிற நாம் இயேசுவை விட்டு என்ன செஞ்சிருந்தோம்? இழந்து தூரமாக போயிருந்தோம். யாரோ ஒருவர் மூலமாக நாம் சத்தியத்தை, வசனத்தை, சுவிசேஷத்தை கேட்டபோது ரட்சிக்கப்பட்டோம். அப்படியானால் யாரோ ஒருவர் என்ன செய்தார்கள்? நமக்கு சுவிசேஷம் சொன்னார்கள். அந்த சுவிசேஷத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டு இழந்தவைகளை என்ன செய்கிறோம்? திரும்ப பெறும்படி யாரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம்? கர்த்தரிடத்திலே திருப்பப்பட்டு அவரோடு சேர்ந்து ஞானஸ்நானம் எடுத்து அந்நிய திருவிருந்துகளை கலந்து கொண்டு அவரோடு ஐக்கியமாகிவிட்டோம். ஸோ ஆல் என்ன ப்ராப்பர்ட்டியெல்லாம் கடவுளுடைய சொத்துக்களை, ஆசீர்வாதங்களை இழந்தோமோ அவைகளெல்லாம் திரும்ப பெறும்படிக்கு நாம் ஆண்டவருடைய சொந்தக்காரர்களாய் மாறிவிட்டோம். நாம் மாறிவிட்டால் மாறாதவர்களை நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? மாற்ற அவர்களையும் நம்மை போல இழந்த சகோதரர்களாக, சகோதரிகளாக நினைத்து அவர்களை நம் பட்சமாக நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் என்ன செய்யணும்? தேவனிடத்திற்கு திருப்ப வேண்டும். அதுதான் ஊழியக்காரனுடைய பணி. The mission of the ministers, evangelist, pastor, apostle. அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய பணி என்ன என்பது நமக்கு அறிந்தோ அறியாமலோ கர்த்தர் நமக்கு அந்த பணியை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சுவிசேஷ ஊழியக்காரன் என்ற பணியை நமக்கு கொடுத்து நம்மை அன்பிலீஃப் அவிசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு சாட்சியாக, விட்னஸாக வைத்திருக்கிறார். நாம் யார் சொல்லுங்க? விட்னஸ், சாட்சி.
ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்த சாட்சி நம்ம தான். நம்மளை அதை கொண்டுதான் அடுத்தவர்களை நம்ம கொண்டோம். இப்போ ஒரு குடும்பத்துல உங்களுடைய சகோதரன் சகோதரி காணாமல் போய்விட்டால், கூட பிறந்த ஒரு சகோதரன் சகோதரி காணாமல் போய்விட்டால் உங்களால் நிம்மதியா சாப்பிட முடியுமா? முடியாது. நம்மளால நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியுமா? என்ன செய்யும் அந்த குடும்பத்துல பிறந்த மற்ற சகோதரன் சகோதரியுடைய இதயம் என்ன செய்யும் என்பதை நம்ம நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி நாம் கொண்டு வரும்போது கூட பிறந்த தன் சகோதரனோ சகோதரியோ நம் குடும்பத்தை விட்டு இழந்து போனால், நாம் நம்மோடு பிறந்த ஒரு சகோதரன் நம்மோடு பிறந்த ஒரு சகோதரி நம்முடைய வீட்டில் இருந்து வீட்டை இழந்து பெற்றோர்களை இழந்து சொத்துக்களை இழந்து அவர்கள் வெளியே போய்விட்டால், உள்ளே இருக்கிற சொத்துக்கு சொந்தக்காரனும் வீட்டுக்கு சொந்தக்காரனும் உரிமையாளனுமாய் இருக்கிற நாம் நம்முடைய இதயம் என்ன செய்யும் சொல்லுங்க? எப்படா நம்ம அண்ணனை கூட்டிட்டு வரலாம், அக்காவை கூட்டிட்டு வரலாம், துடிக்குமா இல்லையா? அதேதான் ஊழியக்காரனுடைய ஆசை. ஊழியக்காரனுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டுமா? இழந்து போனவர்கள். அப்படியானால் அன்பிலிஃபர் அத்தனை பேரும் நம்முடைய சகோதரரும் சகோதரியும். ஏனென்றால் அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சொத்துக்களே. அதனால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு அற்புதமான அறிவுரையை சொன்னார். அந்த அறிவுரை ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதாக நான் அதை ரொம்ப ஆலோசனை பண்ணி பல நேரங்களிலே அதை வித்தியாசமாக நான் பிரசங்கம் பண்ணினது. ஏன்னா அது என்னை மாற்றின விதம் வேறு. இப்போ உதாரணத்துக்காக மேத்யூ எழுதின சுவிசேஷ புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். படிப்படியாக படித்தா தான் தெரியும். 10ஆம் அதிகாரத்தை 1லிருந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். படிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு ஒவ்வொரு விவரங்களும் தெரியும். பாருங்க, வாசிப்போமா? அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களின் தம்மிடத்தில் வரவழைத்து சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம். அடுத்தது 5ஆம் வசனத்தில், இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் பிரஜாதியர் நாடுகளுக்கு போகாமல் சமாரிய பட்டணங்களை பிரவேசியாமல் காணாமல் போன ஆளுகளாக இஸ்ரவேல் வீட்டார் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் பிரசங்கியுங்கள். அடுத்து, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வடிக்காத வெள்ளியாவது 2 அங்கியாவது பாதரட்சையாவது தனியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு இருக்கிறார். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுள், அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்ப கடவுள். எவனாயினும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படித்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்திற்கு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேருடைய பார்க்கலும் சோதோம் குமாரன் மெய்யா இலவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வசனத்தை கவனிங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்வங்களைப் போல வினாவுள்ளவர்களும் பிராக்களைப் போல கபடத்துவமாயிருங்கள். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போ ஒரு ஊழியத்தை, அதாவது பிரஜாதிகளுக்குள் இருக்கிற ஜனங்களை, அன்பிலீவர் மதங்களை அல்ல, அவர்கள் அத்தனை பேரும் கர்த்தரை இழந்தவர்கள். யாரை இழந்தவர்கள்? தேவ ராஜ்யத்தை இழந்தவர்கள், பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள். நாமோ தேவ ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றவர்கள். அப்படியானால் திரும்ப பெற்றவர்களாகிய நாம் தான், அவருக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் தான் அவர்களை போய் யாரிடத்திற்கு திருப்பிட்டு வரணுமா? கர்த்தரிடத்திற்கு திருப்பிட்டு வரணும். அப்படி திருப்பிட்டு வரும்போது அவர் நம்ம 12 பேரை அழைச்சி அவங்களுக்கு என்ன செஞ்சார்? வரங்களை கொடுத்து அசுத்தாவிகளை துரத்த எல்லா காரியங்களையும் செய்ய அதிகாரம் கொடுத்துட்டு
அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆடுகளை, இதுதான் ஊழியக்காரனுக்குரிய வார்த்தை, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே, நல்லா கவனிங்க அந்த வசனம், 16வது வசனம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். ஆகையால் therefore சர்ப்பங்களைப் போலவும் வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கடவுள். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் த மினிஸ்டர்ஸ். இதைத்தான் நீங்க தியானிக்கும்படிக்கு நான் இன்றைக்கு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே என்ன செய்கிறாரா, அனுப்புகிறார். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை, உல்ஸ்னா என்னது சொல்லுங்க, ஓநாய், ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். அப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆடுகளை எதுக்குள்ள அனுப்புறாங்க? ஓநாய்க்கும் ஆடுக்கும் என்ன சம்பந்தம்? 3 காரியங்களை மென்ஷன் பண்ண. ஒன்று ஓநாய், அடுத்தது என்ன சொல்லுங்க, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களை போல. 3வது என்ன சொல்ற? எத்தனை கிரீச்சர்ஸ் வருதுங்க, எத்தனை உயிரினம் வருது சொல்லுங்க. ஆடு, ஓநாய், புறா, பாம்பு, 4 கிரீச்சர் வரல. இந்த 4 கிரீச்சரையும் படைச்சது யார்? யார் படைச்சாரு? கர்த்தர். அவர் தானே படைச்சாரு. அப்ப அவர் படைச்சவர் இந்த 4 கிரீச்சர்களுக்கு ஒரு நல்ல டீச்சிங். கர்த்தர் படைத்தார். அப்ப கர்த்தர் தான் படைத்தது அத்தனையும் நல்லது என்று அப்படித்தானே சொல்லுது. கெட்டதுன்னு கண்டாருன்னு எங்காவது. அப்போ ஆண்டவர் படைத்த கிரீச்சர்ஸ், உயிரினங்கள் அத்தனையும் அவருக்கு என்னவாய் தெரிகிறது? நல்லதா தெரிகிறது. சரி, உங்களுக்கு எனக்கு இதுல கெட்டதா தெரிகிறது என்ன? சர்ப்பம், சர்ப்பம், ஆடி முதல்ல, அப்புறம் ஓநாய் 2, அவ்வளவுதான். மற்ற 2 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படித்தான் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? போதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அறியாமையினுடைய போதனைகளுக்கு உட்பட்டு கிறிஸ்துவின் படைப்பில் படைக்கப்பட்ட அத்துணை காரியங்களையும் என்ன செஞ்சிருக்கிறோம்? கிறிஸ்து ஆண்டவர் சொல்லும்போது தான் படைத்த படைப்புகள் அத்தனையும் நல்லது என்று, இட் இஸ் குட் என்று கண்டார். அப்ப தேவ பார்வையில் சர்வமும் குட் தானே, ஓநாயும் குட் தானே. ஆனா நீங்களும் நானும் மாத்திரம் ஏன் செப்பரேட் பண்ணிட்டோம்? ஓநாய் வேற, சர்ப்பம் வேற. ஓநாய், சர்ப்பம், இந்த 2ஐ குறித்து கர்த்தர் சொல்லுகிற போது நான் படைத்த அத்தனை கிரீச்சர்ஸ், அத்தனை உயிரினங்களும் நன்மைக்குரியவைகள், குட். அவைகள் கர்த்தருடைய படைப்பில் அவைகள் நன்மையானவைகள். அப்ப இப்படிப்பட்ட நன்மையானவைகளிலே நீங்களும் நானும் அறியாமையின் காலங்களில் இருந்து ஏற்பட்ட the நெகட்டிவ் பாயிண்ட் மாத்திரம் எடுத்துக்கொண்டு வகுத்து பிரித்து ஒரு சில காரியங்களை டெவிலுக்கும் ஒரு சில பகுதிகளை கடவுளுக்கும் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால் அவருடைய படைப்பின் ரகசியத்தை நாம் அவரை காட்டிலும் அதிகமாய் அறிய விரும்பினதுதான். அப்போ கர்த்தர் சொல்கிறார், தான் படைத்த படைப்புகள் அத்தனையும் நல்லவைகள். அந்த நல்லவைகளை வைத்து அவர் படைத்த ஒவ்வொரு உயிரினத்தினுடைய குணநலன்கள், எபிலிட்டி, உங்களையும் என்னையும் காட்டிலும் நன்கு அறிந்தவர் யார் சொல்லுங்க? கர்த்தர் தானே. அப்படிப்பட்ட நன்கு அவர் அறிந்திருந்தபடினால்தான் ஒரு ஊழியக்காரனுக்கு போதிக்கும் போது அவர் ஒரு 3-4 செலக்டட் அனிமல்ஸ், செலக்டட் கிரீச்சர்ஸ் செப்பரேட்டா செலக்ட் பண்ணி ஊழியர்களுக்கு கொண்டு வந்து புகுத்துறார். அப்போ அப்படி ஊழியர்களுக்கு அவர் புகுத்துற போது என்ன சொல்றார்? ஒன்று சீப், அடுத்தது என்னது? ஒல், என்னது? ஓநாய், அடுத்தது சர்ப்பம், அடுத்தது புறா. இந்த 4 வித்தியாசமான கிரீச்சர்களை கொண்டு வந்து தம்முடைய சீசர்களுக்கு முன்பாக வைத்து உங்களை என்ன சொல்ற? உங்களை ஓநாய்க்குள்ளே. அப்ப இந்த இடத்துல உங்களே என்று சொல்லும்போது அவங்க யாரா மாறுறாங்க? சீப்னா யாரு?
ஆடுகள், மந்தைகள். அப்போ ஆடுகள் ஆகிய உங்களை நான் எங்கே அனுப்புகிறேன்? ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறேன் என்று முதலாவது ஓநாய் என்ற ஒரு கிரீச்சர், ஒரு உயிரினத்தை மென்ஷன் பண்ணுகிறார். அப்போ நம்மை ஆடுகளாகவும், யாரு ஓநாய் சொல்லுங்க? புறஜாதிகள். புறஜாதிகள் என்றால் என்ன? அன்பிலீஃப் பீப்புள்ஸ், விசுவாசமற்ற சந்ததிகளுக்குள் யார் அனுப்புறாரு? ஊழியர்களை. 12 சீசர்களுக்கு இந்த போதனை, 12 ஊழியக்காரங்களுக்கான இந்த புத்திமதி. அப்ப இது செலக்டட் பாஸ்டர்ஸ்களை, மேய்ப்பர்களை புறஜாதிகளாய் இருக்கிற அல்லது காணாமல் போன தன்னுடைய இஸ்ரவேலின் சந்ததிகளுக்குள் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் போது அந்த அவிசுவாசமான குரூப் அத்தனையையும் எதற்கு சமமிட்டு பேசுகிறார்? ஓநாய்க்கு சமமிட்டு பேசுகிறார். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவிசுவாசிகளா இருக்கிறவர்கள் ஓநாய் போல உள்ளவர்கள், ஆடுகளை போல் இருக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்ப இந்த மந்தை எதுக்குள் போக? ஒவ்வொரு ஊழியக்காரனும் எதற்குள் போகிறார்? ஓநாய்க்குள்ளே, அவிசுவாசிகளுக்குள்ளே போகிறார். அப்போ மிஷன் என்றால் பணி என்று பொருள். என்னது மிஷன் என்றால்? பணி. பணி என்றால் வேலை. இந்த முதல் மிஷன் யாருக்கு கொடுக்கிறார்? ஊழியர்களுக்கு. அந்த மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்படுகிற முதல் மிஷன் ஒர்க், பணி என்னவென்றால், நீங்கள் ஓநாய்களுக்குள் போய் என்ன செய்ய வேண்டும்? பணி செய்ய வேண்டும். இது த்ரெட்டனிங்கா இருக்கா இல்லையா? என்னவா இருக்கு சொல்லுங்க? த்ரெட்டனிங். த்ரெட்டனிங் என்னது? பயம். ஓநாய்களை பார்த்து ஆடு பயப்படுமா? ஆடை பார்த்து ஓநாய் பயப்படுமா? சொல்லுங்க. ஓநாய் வந்து ஆட்டை கண்டு ஒரு நாள் என்ன செய்யாது? பயப்படாது. ஆனால் ஆடு ஓநாயை கண்டால் என்ன செய்யும்? அப்ப நீ இந்த இடத்துல என்ன உள்ளவனா இருக்கிற? பலவீனம் உள்ளவன். பலவீனம் உள்ளவனை பலவான இடத்தில் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஆனால் உன்னை பலவானாக மாற்றி பலமுள்ளவனை பலவீனனாக்குகிறார். அதுதான் சத்தியம். ஒவ்வொரு ஊழியக்காரனும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய பணியை குறித்து முதலாவது பயப்படுகிறார். இந்த ஊழியம் கனமான ஊழியமே, நான் எப்படி ஊழியம் செய்வேன்? ஊழியம் செய்வதற்கு அழைப்பு வேண்டும், வரம் வேண்டும், படிப்பு வேண்டும், அபிஷேகம் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், சொத்து சுகங்கள் வேண்டும், பணம் வேண்டும். இவைகளை எல்லாவற்றையும் யார் கேட்கிறது? ஊழிய பணி செய்ய தொடங்கும் போதே உங்களுக்கும் எனக்கும் அட்டாக் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பயம் இதுதான். புரியுதா ஐயா நான் சொல்ற சத்தியம்? அப்போ ஊழியத்திற்கு புறப்படும் போது ஏதோ ஒரு விதத்தில் ரட்சிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்துக்குள் வந்து விடுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் இங்கே சொல்லும் போது உங்களை, பலவீனமான உங்களை எங்க இருக்கிற பலமுள்ள ஓநாய் கூட்டத்திற்குள் என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். இது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சத்தியம் பாருங்க. பலவீனமானவர்கள். அப்ப நம்ம எதுல எல்லாம் பலவீனப்படுகிறோம் என்றால், பணி, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழிய பணி பயப்படுத்தக்கூடியதாய். அநேக ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்வதற்கு முன்வராமல் இருக்க காரணம் என்ன சொல்லுங்க? பயம். கர்த்தர் எங்களை எப்படி தெரிந்து கொள்வார்? நான் இதற்கு தகுதி இல்லாதவன், நான் இதற்கு எந்த விதத்திலும் ஒத்து வர முடியாது, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, எனக்கு மனைவி பிள்ளைகள் குடும்பம் இருக்கிறது, இரண்டாவது ஊழியத்திற்கு வந்தால் அல்ல ஊழிய பணிக்கு நான் போனால் எனக்கு இவ்வளவு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். முதல் பயம் ஊழியக்காரர்களுக்கு என்ன பயம் வரும் சொல்லுங்க? பொருளாதாரம். பணம் இருந்தா ஊழியம் செஞ்சிடும் ஐயா. பணம் இல்லாதனாலதான் இந்த கூட்டம் நடத்த முடியல, பணம் இல்லாதனாலதான் இந்த ஊழியத்தை செய்ய முடியல, பைக் இல்லாதனால இதை செய்ய முடியல, பொருளாதார நெருக்கடினால இதை செய்ய முடியல. என் ஊழியத்துக்கு இவைகளெல்லாம் தடையா இருக்கிறது. இவைகள் எல்லாம் இருந்தால் என் பணி சிறக்கும். இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் நமக்கு பிகினிங்ல இருந்து எனக்கு இருந்ததா இல்லாமல்
இருந்தது. அவைகளெல்லாம் மேற்கொள்ளும்படிக்கு வேத வசனங்களுடைய வியாக்கியானங்கள் என்னை திடப்படுத்தினதினால் நான் திடப்படுத்தப்பட்டேன். இன்று பிரசங்கிக்கப்படுகிற இந்த வார்த்தை கூட எங்கோ ஒரு இடத்திலே பயந்த சுபாவத்தில் இருக்கிற உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு சத்திய வசனம் தான். ஏனென்றால் ஊழியர்களுக்கு தேவன் அவருடைய அறிவுக்கு ஏற்றபடி he selected some creatures among his creation சொல்வார். அவருடைய படைப்பில் படைக்கப்பட்டிருக்கிற சில உயிரினங்களை எடுத்து கொண்டு வந்து ஊழியருக்கு முன்பாக வைக்கிறார். நான் இதை படிக்கிற போது அநேக முறைகள் இதை பெரும்பாலும் ஊழியர்களுக்குரிய கூட்டங்களில் தான் நான் இதை பேசுவது. ஊழியர்களுக்குரிய கூட்டங்களிலே இவைகளை நான் பகிர்ந்து கொண்டு ஊழியர்களை நல்ல திடப்படுத்துவதற்கு இது மிகவும் அபிஷேக ஆராதனைக்காக இதை அதிகமாய் நான் பயன்படுத்துவது. அப்ப இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஆண்டவர் ஓநாய்களுக்குள்ளே உன்னை அனுப்புகிறேன். அப்படியானால் ஒவ்வொரு ஊழியக்காரனும் பலவீனமானவனாக நாம் இருக்கிறோம். நம்முடைய முதல் கருத்தை இந்த இடத்துல ஆண்டவர் ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன் என்ற உடனே சீப்பெல்லாம் அப்படின்னு பார்க்கிறோம். ஆண்டவரே, ஏத்தாப்புல இருக்கிறவன் பெரிய யாரு பவர்ஃபுல்லான ஆளு, அவன்கிட்ட போய் நான் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. என்னை அவன் என்ன செய்வான், பீன் போடுவான், என்னைய அவன் மேற்கொள்ளுவான். ஓநாய் ஒரு நாளும் ஆடுகளால் அஃபண்டட்னா என்னது, இடரல் அடைய, இடரல் ஓநாய்களால் ஆடுகள் இடரல். இடரல் என்றால் பயம் என்று பொருள், அல்லது ஓடி ஒளிதல் என்று பொருள், அல்லனா அதை குறித்ததான ஒரு சக்திகளை இழந்த நினைவு சக்தி. இப்போ ஓநாய் எங்க இருக்கு, ஆண்டவர் சொல்றார், உங்களை யாரை, ஆடுகளை ஆகிய நம்மை, போதர்களாகிய நம்மை, மேய்ப்பர்களாகிய நம்மை எங்க அனுப்புறாரு, புறஜாதிகளுக்குள் அல்லது இழந்து போன மக்கள் மத்தியில், அன்பிலிப்பர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படிக்கு. ஊழியம் செய்யும்படிக்குன்னா என்ன, உங்களை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் ஓநாயை சாப்பிட்டு வரணும். எதை சாப்பிட்டு வரணும் சொல்லுங்க, நடக்கிற காரியமா? ஓநாயை நீ எப்படி சாப்பிடுவ? ஓநாய் உன்னை சாப்பிடுமா, நீ அதை சாப்பிடுங்க? அவர் அனுப்புகிறார், உன்னை அனுப்புகிறேன், நீ போ. எங்க போ? எதுக்கு இறையா இருக்கிறியோ? ஓநாய்க்கு யார் இறை? நம்ம தானே. அப்ப நீ எங்க போ, அவன் உன்னை சாப்பிடுவான். இது ஒரு பயமான பணியா இல்லையா? அதான் மிஷன் இஸ் த த்ரெட்டனிங் நம்பர் 1. மிஷன், கடவுள் இந்த இடத்துல இந்த மிஷன் வந்து சீம்ஸ் எ த்ரெட்டனிங். ஒரு பயமான ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளை அனுப்புறேன்னு சொல்றாரு. ஆனால் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க, தைரியம் இருக்கணும். ஆனா நம்ம தைரியம் சொல்லுங்க, பலவீனமானவர்களை கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்தினார். அது கூட அழகான ஒரு வசனம் பொருந்தியர் 1:27 வாசிக்கமா? அதுக்கு முந்தின வசனமே வாசிக்கல, 26. எப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி இல்லை, அடுத்தது என்ன அருமையா சொல்றாரு பாத்தீங்களா? இந்த இதுக்கு மேல இந்த வசனங்கள் நம்மளோட பேசணும். இது எனக்கு ஒரு கோணத்துல பேசினாலும் இதை படிக்கிற போது உங்களுக்கு இன்னும் ஆவிக்குரிய ரெவலேஷன் இல்லையா? இங்க பாருங்க, அவங்க சொல்ற, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை, இந்த இடத்துல நீங்க வாங்க, மந்தையை, ஆடுகளை ஓநாய்க்குள்ளே நான் அனுப்புகிறேன் சொல்லுகிற போது, நாம் பலவீனமானவர்களே, ரொம்ப ஒண்ணுக்கு உதவாதவர்களே என்றெல்லாம் நினைக்கிற உங்களை கொண்டு
அந்த ஓநாயை விழுங்கிட்டு வர்றதுக்கு அனுப்புறாங்க. ஓநாயை என்ன செஞ்சுட்டு வரணுமா? நம்ம போய் விழுங்கிட்டு வரணும். இது நடக்கிற காரியமா? அப்போ ஊழிய பணி என்பது இன்றைக்கு அநேகருக்கு அது ரொம்ப பயமுள்ளதாக காணப்படுகிறது.